Hello media students, welcome back to W2S Academy Prem Kiran channel. So நீங்க இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பார்ட் 3 வீடியோ பார்ட் 4 வீடியோ வேர்னர் தியரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தான் சேம் அதே தான் நம்ம கண்டினியூ பண்றோம். ஸோ இன்னைக்கு வேர்னர் தியரி அப்படிங்கிற ஒரு முக்கியமானது, ஏன்னா நிறைய தியரிஸ் இருக்கு, அதுல வந்து வேர்னர் தியரி நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இன்னொரு தியரி இருக்கு, விபி தியரி. ஸோ வேர்னர் தியரி பார்த்து முடிச்சுட்டு நம்ம அதுக்கு போகலாம். சரி, அது என்னப்பா வேர்னர் தியரி அப்படின்னா? அப்பா அந்த ஆள் அவ்வளோ முக்கியமான ஆளுப்பா. எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அப்படின்னு கேட்டா எல்லாரும் கண்ணை மூடிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? மகாத்மா காந்திஜி அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? அதே மாதிரி இந்த மனுஷன் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. அம்மாப்பா, நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறதே கஷ்டம். ஒரு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு ஒரு பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரியவே வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஆள் உருவாக்கி இருக்கு. அப்படி அதனால he is called as father of coordination chemistry அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இவர் 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 ஒரு, ஏன்னா எல்லாத்தினாலையும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ண முடியாதுல்ல. ஸோ இவர் ஒரு சிலதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு, அதுல கொஞ்சம் டிராபேக்ஸ் இருந்துச்சு. அதை பின்னாடி வர சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தோம்னா கரெக்ட் பண்ணி அவங்கவுங்க ஒரு ஒரு தியரி வந்து பார்த்துட்டோம்னா வைக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வேர்னர் தியரினா என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி W2S அகாடமி பிரேம் கிரண் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அண்ட் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 10, 11, 12 படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டோம்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் W2S அகாடமியில் 2021, 2022 அகாடமிக் இயருக்கு உண்டான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. யார் யாருக்கெல்லாம் மக்க படிக்காம புரிஞ்சு ரொம்ப இஷ்டப்பட்டு கிளாஸ்ல இருக்கிறத என்ஜாய் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா வந்து பார்த்துட்டோம்னா நாங்க இருக்கோம் வாங்க அப்படின்னு W2S அகாடமி உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அட்மிஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7373417383 அப்படிங்கிற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி உங்களோட சீட்ஸை பிளாக் பண்ணிக்காங்க. ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக் நவ். ஸோ வாட் இஸ் வேர்னர் தியரி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் பிடிஎஃப் வச்சிருக்கேன், அதில் தான் நான் காமிக்கிறேன். பிகாஸ் ஏன்னா டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டு ஸ்டேபிளான ஒரு சால்ட் கம்பைன் ஆகி ஏன் டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோமா? என்னமோ ஒரு ரெண்டை கலக்குறோம், நம்மளுக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, லைக் உப்பு வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரிக்கும். அண்ட் வந்து பார்த்துட்டோம்னா சாம்பார் தூள்லாம் போட்டோம்னா பயங்கரமா வந்து பார்த்துட்டோம்னா கார் அடிக்கும். அப்புறம் இந்த பட்டை, லவங்கம் அதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வேற வேற தனியாலாம் சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டா? ஆனா அதை எல்லாத்தையும் போட்டு சும்மா நல்லா வந்து பார்த்துட்டோம்னா கம கமன்னு ஒரு குழம்பு வச்சாங்கன்னு வச்சுக்காங்களேன், செம்மையா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? தனித்தனியா அதோட ப்ராப்பர்ட்டி வேற, தே ஆர் வெரி ஸ்டேபிள். ஆனா அதை எல்லாத்தையும் போட்டு கலக்கி நல்ல ஒரு குழம்பு வச்சோம்னா அதோட ப்ராப்பர்ட்டி வேற. அது எப்படிப்பா? தனியா வந்து பட்டை லவங்கத்தை சாப்பிட முடியாது, ஏலக்காயை தனியா போட்டு நம்மளால சாப்பிட முடியாது. பட் ஆனா அது குழம்புல போட்டா மட்டும் அவ்வளவு டேஸ்டா இருக்கேப்பா அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்குமா? அதுதாங்க இங்க நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, கோபால்ட் குளோரைடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிளான ஒரு சால்ட் எடுத்திருக்காங்க. அப்புறம் அமோனியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிளான ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்காங்க. அந்த ரெண்டையும் கம்பைன் பண்றாங்க. கம்பைன் பண்றப்போ எனக்கு 3 விதமான ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இங்க கிடைக்குது. கரெக்ட் தானே? நம்மளே ஒரு டைம் அம்மா பிரியாணி செய்யறாங்க அப்படின்னா ஒரே மாதிரி பிரியாணியா வந்து எல்லா டைம் செய்யறப்போ வரும். லைட்டா அளவுக்கு மாறுறப்போ மாறிடுமா? ஏன்னா ஒரு ஒரு சில டைம் அம்மா வந்து பார்த்துட்டோம்னா லைக் உப்பு லைட்டா போட்டிருப்பாங்க, ஒரு சில இதுல காரம் அதிகமா போட்டிருப்பாங்க, இல்ல வந்து பார்த்துட்டோம்னா உள்ள போட்ட இன்கிரீடியன்ஸோட ரேஷியோஸ் மாறி இருக்கும். அதனால பிரியாணியோட டேஸ்ட் ஒரு ஒரு டைம் மாறுதா? அப்பா பேச பேச எனக்கே வாயில வந்து பார்த்துட்டோம்னா பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கே. ஓகே ஃபைன், லெட்ஸ் கெமிஸ்ட்ரி தானே பார்த்தாகணும். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, கோபால்ட் குளோரைடு இருக்கு, அமோனியா இருக்கு. அதுல இந்த அமோனியாவோட ரேஷியோவை நான் மாத்த எனக்கு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. இங்க பாருங்களேன், இங்க கோபால்ட் குளோரைட் பிளஸ் அமோனியா போடுறாங்க, 3 ப்ராடக்ட் கிடைக்குது நீங்க நான் எழுதியிருக்கேன். அது எப்படி வருது அப்படிங்கறத நம்ம கீழே பார்க்க போறோம். ஸோ அதை பத்தி பார்க்கறதுக்காக சொன்னதுதான் ஆல்ஃபிரட் வேர்னர். அவரு தான் வந்து பார்த்துட்டோம்னா இதை பண்ணாரு. இவர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இவர் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் அதை வச்சு அவர் வந்து ஒரு தியரி சொன்னாரு. அந்த தியரிக்கு பேரு தான் வேர்னர் தியரி அப்படின்னு சொல்றாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா நான் 12th படிக்கிறப்ப இருந்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப முக்கியம், கம்பல்சரியில வரும் அப்படின்லாம் சொல்லியே படிக்க வச்சாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரி, என்னென்னலாம்ப்பா இந்த வேர்னர் சொல்லிட்டு போனாரு இந்த மனுஷன்? இவர் வேற அவ்வளவு பெரிய ஆள் வேற சொல்றீங்க, என்னென்னலாம் சொன்னாருன்னு பார்த்துட்டீங்கன்னா,
ஒரு மெட்டல் ஆட்டம் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியும் கரெக்டா, நடுவுல இருக்கிறதான மெட்டல் ஆட்டம். அப்போ ஒரு மெட்டல் ஆட்டமுக்கும் வந்து பார்த்துட்டோம்னா 2 டைப் ஆஃப் வேலன்சி இருக்குன்னு சொல்றாங்க. 2 டைப் ஆஃப் வேலன்சி. ஒன்னு வந்து பிரைமரி வேலன்சி, இன்னொன்னு வந்து செகண்டரி வேலன்சி. அதுக்கு இன்னொரு பேரும் நான் கொடுத்துட்டேன். பிரைமரி வேலன்சிக்கு இன்னொரு பேரு அயனைசபிள் வேலன்சி, செகண்டரி வேலன்சிக்கு இன்னொரு பேரு நான் அயனைசபிள் வேலன்சி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சா? நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கும் 2 வேலன்சி இருக்கு. ஓகே, இருந்துட்டு போகட்டும். அதுல இருந்து என்ன ஆக போகுதுன்னு கேட்கலாம். சரி, பிரைமரி வேலன்சினா என்னங்க? நீங்க பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இதை சொல்லிட்டீங்க. அப்ப அந்த பிரைமரி வேலன்சினா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா, இது ஆக்சுவலா ஓல்டு டெர்மினாலஜி. முன்னாடி வந்து பிரைமரி வேலன்சிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதைத்தான் மாத்தி நம்ம இப்ப என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்றோம். புரியுதா? அவரு சொன்ன காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அது பிரைமரி வேலன்சி. அது கொஞ்சம் போக போக வந்து அந்த பிரைமரி வேலன்சிங்கிற வார்த்தை வேண்டாம், அதுதான் நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கே, எதுக்கு நம்ம அதை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துட்டோம்னா என்ன சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க சொல்லல, சின்ஸ் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றதுனால, முன்னாடி எல்லாம் வந்து இங்கிலீஷ்காரனுங்க வந்து இங்க வர்றப்போ, பிரிட்டிஷ் ரூல் இங்க இருக்கிறப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா கோணியம்மன் புதூர் அப்படிங்கறதான் வந்து பாத்துட்டோம்னா கோயம்புத்தூரோட பேர். பட் ஆனா அது வந்து ஓல்டு டெர்மினாலஜி. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரிட்டிஷ்காரங்கனால அந்த பேரை வந்து சொல்ல முடியல அப்படிங்கறனால அவங்களோட ப்ரொனன்சியேஷன்ல அது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி அந்த ஃபோனட்டிக்கெல்லாம் மாறி கடைசியில கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி வந்து நிக்குது. அப்ப இப்ப எல்லாரும் நம்ம நியூ டெர்மினாலஜி தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கோணியம்மன் புதூர் கரஸ்பாண்ட்ஸ் டு கோயம்புத்தூர். அதே மாதிரிதான் இங்க பிரைமரி வேலன்சி கரஸ்பாண்ட்ஸ் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் அயான். அப்ப சென்ட்ரல் மெட்டல் அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, பிரைமரி வேலன்சியை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, அப்போ பிரைமரி வேலன்சி ஆஃப் த மெட்டல் அயான் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு பை த நெகட்டிவ் அயான். கரெக்ட் தானே? ஏன்னா பிரைமரி வேலன்சி யாரு, சென்ட்ரல் மெட்டல் அயானோடது. சென்ட்ரல் மெட்டல் அயான் எப்பவுமே சென்ட்ரல் மெட்டல் அயான் வேற சொல்றேன். மெட்டல் எப்பவுமே என்ன சார்ஜில் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா அது எப்பவுமே எலக்ட்ரானும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வாங்கக்கூடியது. கரெக்டா? ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், ஏன்னா அது எலக்ட்ரானை வந்து கொடுத்துருக்கும், அதனாலதான் பாசிட்டிவா இருந்திருக்கும், அது மறுபடியும் திருப்பி வாங்கணும்ல. ஸோ இங்க சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து பார்த்துட்டோம்னா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எனக்கு யாரு வரணும், அது கொடுத்த எலக்ட்ரானை மறுபடியும் திருப்பி அது வாங்கணும். ஸோ நெகட்டிவ் அயான் தேவை. இப்ப புரிஞ்சுச்சா? பிரைமரி அயான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரி, இந்த பிரைமரி வேலன்சி ஆஃப் த மெட்டல் அயான் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், நம்மளுக்கு தான் நல்லா தெரியும் சென்ட்ரல்ல இருக்கிறது பாசிட்டிவ். அப்ப அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வரணும், நெகட்டிவ் தான் எனக்கு வரணும். ஸோ பிரைமரி வேலன்சி ஆஃப் த மெட்டல் அயான் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் பை த நெகட்டிவ் அயான். இப்ப ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேர்ட் பாயிண்ட்டுக்கு போலாம். சரிங்க, பிரைமரி வேலன்சி சொல்லி முடிச்சிட்டீங்க, இந்த செகண்டரி வேலன்சின்னு ஒன்று இருக்கு, அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் சொல்றேன். இட் இஸ் வெரி சிம்பிள். சரி, பிரைமரி வேலன்சி எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுதோ அந்த மாதிரி செகண்டரி வேலன்சி எதை குறிக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பரை குறிக்குது. கோஆர்டினேஷன் நம்பர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், எத்தனை லிகேண்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட சேர்ந்து இருக்குதோ அத்தனை லிகேண்டஸ் நம்ம சொல்றதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். கரெக்டா? ஸோ அதைத்தான் இங்க சொல்றானுங்க. செகண்டரி வேலன்சி ஆல்வேஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு த coordination number of the central metal atom. So secondary valency may be satisfied. சரி, secondary valency நீங்க எப்படி satisfy பண்ணலாம், அதை வந்து நெகட்டிவ் ஆர் நியூட்ரல் மாலிகுலை வச்சு நீங்க satisfy பண்ணிக்கலாம், which is called as a ligand. கரெக்ட் தானே? what is ligand? Negative or neutral molecule which is attached to the central metal atom, it is called as a ligand அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்டரி வேலன்சினா என்ன அர்த்தம், இட் இஸ் நத்திங் பட் அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ அதை யாரு சாட்டிஸ்ஃபை பண்ணுவா, நெகட்டிவ் ஆர் நியூட்ரல் மாலிகுல் தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். they are called as an ligand அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். நாலாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த லிகேண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இந்த நான் முன்னாடி சொல்லிட்டேன், இந்த செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்றது வந்து பார்த்துட்டோம்னா இந்த லிகேண்ட் தான். கரெக்டா? ஸோ அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, செகண்டரி வேலன்சிஸ் ஆர் டிரெக்ஷனல் இன் நேச்சர். அதாவது அதுக்கு வந்து ஒரு ஷேப் இருக்கும். செகண்டரி வேலன்சிக்கு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஒரு ஷேப் இருக்கும். லைக் என்ன சொல்லலாம், செகண்டரி வேலன்சிங்கிறது லிகேண்டா, லிகேண்ட் 6 பேர் இருந்தாங்கன்னா ஆக்டாஹெட்ரல், 4 பேர் இருந்தாங்கன்னா டெட்ராஹெட்ரல், இல்லாட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்கொயர் பிளானார். அப்போ லிகேண்டை வச்சு உங்களால ஷேப் சொல்ல முடியாது. அப்ப லிகேண்ட்னா யாரு, இந்த செகண்டரி வேலன்சி தான் இந்த இடத்துல கோஆர்டினேஷன் நம்பர். அப்போ செகண்டரி வேலன்சி வந்து டிரெக்ஷனல் இன் நேச்சர், தே ஹேவ் அ ஷேப். ஆனா பிரைமரி வேலன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு நீங்க என்னத்த ஷேப் சொல்ல போறீங்க, ஒன்னும் சொல்ல முடியாது. சோ பிரைமரி வேலன்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா நான் டிரெக்ஷனல், தே டோன்ட் ஹேவ் அ ஸ்பெசிபிக் ஷேப் அப்படின்னு சொல்றாங்க.
அண்ட் அடுத்தது என்னன்னா ligand have unshared pair of electron. கரெக்டா ஒரு ligand கட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு unshared pair of electron இருக்கும். அந்த எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு கொடுத்து தான் வந்து பாத்துட்டோம்னா அது என்ன ஃபார்ம் பண்ணும், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்ப அந்த டோட்டல் காம்பவுண்டுக்கு பேரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா இது எல்லாம் தான் வந்து பாத்துட்டோம்னா வெர்னர் தியரி. அப்ப வெர்னர் தியரி என்னன்னு புரிஞ்சா மொத்தமா 5 பாயிண்ட் வந்து பாத்தோம்னா நம்ம பார்த்திருக்கோம். அதை லைனா இப்ப மறுபடியும் நான் ஒரு டைம் சொல்றேன் பாருங்க. சோ இங்க என்ன சொல்ல வர்றாங்க, every central metal atom or ion has two types of valency. என்னென்ன valency? ஒன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா primary valency or அதுக்கு பேர் வந்து என்னது ionizable valency ன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து secondary valency, அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா non ionizable valency. ஓகேவா? Any doubt? Fine. And அடுத்தது primary valency னா என்னன்னு கேட்பாங்க. What is primary valency? Primary valency is nothing but oxidation state of யாரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை சொல்றதுக்கு பேரு தான் நீங்க வந்து பிரைமரி வேலன்சின்னு கூட இது பண்ணிக்கலாங்கிறாங்க. அண்ட் யாரு இந்த பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நெகட்டிவ் அயான். புரிஞ்சா? ஸோ பிரைமரி வேலன்சி இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை primary valency is satisfied by negative ion. ஓகேவா? ஃபைன். அடுத்தது third point என்ன சொல்லியிருந்தாங்க, secondary valency it corresponds to coordination number of an complex. கரெக்டா? அந்த டோட்டல் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட கோஆர்டினேஷன் நம்பர் தான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, செகண்டரி வேலன்சி. ஸோ செகண்டரி வேலன்சியை யாரு சாட்டிஸ்ஃபை பண்ணுவா, செகண்டரி வேலன்சி இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் பை secondary valency is always satisfied by negative or neutral molecule which is called as a ligand. அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், இதை நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஸ்டார்ட் பண்றப்ப ஸ்டார்டிங்கே சொல்லியாச்சு ligand. அப்புறம் 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே ஈஸியா தெரியும். இது என்னது, இந்த செகண்டரி வேலன்சி இருக்கு பார்த்திருக்கீங்களா, இந்த செகண்டரி வேலன்சி வந்து பார்த்துட்டோம்னா they are directional in nature. டிரெக்ஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செகண்டரி வேலன்சியை வச்சு அந்த காம்பவுண்டோட ஷேப்பை உங்களால சொல்ல முடியும். தே ஹேவ் அ ஷேப். கரெக்டா? பிரைமரி வேலன்சியை வச்சு உங்களால ஷேப் எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ தே ஆர் நான் டிரெக்ஷனல் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஓகே, இப்போ ஒரு காம்பவுண்டை போட்டு உங்களுக்கு நான் வரைஞ்சே நான் காமிச்சிடுறேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி என்கிட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்கு. சரி, இதுல எதெல்லாம் பிரைமரி வேலன்சின்னு பார்க்கலாம். சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு ஒரு சார்ஜ் இருக்குமா, மேல ஒரு சார்ஜ் இருக்குல்ல, ரோமன் நம்பர்ல எல்லாம் போடுவோம்னு நான் போன வீடியோல நான் சொன்னேனே, அதுல இருக்கும்ல. அப்போ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னது, இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், பிரைமரி வேலன்சின்னு சொல்லிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, அது முடிஞ்சிச்சு. ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா செகண்டரி வேலன்சி. செகண்டரி வேலன்சி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இட் ரெப்ரசன்ஸ் த கோஆர்டினேஷன் நம்பர். எது கோஆர்டினேஷன் நம்பர், எத்தனை லிகாண்ட் இருக்கு அப்படிங்கறதா இது. அப்ப இதுதானே லிகாண்ட். கரெக்டா? இது லிகாண்ட். அது லிகாண்ட் எவ்வளவு இருக்கு, மொத்தம் 6 நெகட்டிவ் லிகாண்ட் இருக்கு. அப்ப இந்த 6ங்கிறது என்னது, கோஆர்டினேஷன் நம்பர். இதைத்தான் பழைய இதுல எப்படி சொல்லிட்டு இருந்தானுங்க, செகண்டரி வேலன்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்போ இது நம்ம ஸ்டார்டிங் செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன், இந்த கோஆர்டினேஷன் நம்பரை வச்சு தானே நீங்க ஷேப் சொல்லுவீங்க. டோட்டலா வந்து பார்த்துட்டோம்னா எங்கிட்ட 6 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது வந்து இட் ஃபார்ம்ஸ் ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதே கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பார்த்துட்டோம்னா 4 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒன்னு ஸ்கொயர் பிளானார் இல்ல டெட்ராஹெட்ரல். ஒன்னு டெட்ராஹெட்ரலா இருக்கும், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்துட்டோம்னா என்னவா இருக்கும் உங்களுக்கு, ஸ்கொயர் பிளானார். புரிஞ்சுச்சா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெர்னர் வந்து ஸ்டார்டிங்கா சொன்னார். அப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட அக்கு வேற ஆணை வேற பிரிச்சு போட்டு இதெல்லாம் இதுதாங்க, இது இதை குறிக்குதுங்க அப்படின்னு அவர் தெளிவா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்தது பார்க்கலாம். இனி இந்த காம்பவுண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் இங்க நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, காம்பவுண்ட் என்ன பண்ணியிருக்கனாரு, வெர்னர் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணாருன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் அவர் ஃபார்முலா எழுதிட்டாரு, அதுக்கு நீங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்ல, எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம போடுறோம் அந்த மாதிரி இதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணினாரு. எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, அதை நான் தெளிவா நீட்டா இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இந்த இடத்துல கோபால்ட் இருக்கு, NH36Cl3 இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இதுல பிரைமரி வேலன்சி வந்து பார்த்தோம்னா ரெப்ரசன்டட் பை த டாட்டட் லைன்.
ஓகேவா பாருங்க பிரைமரி வேலன்சி இந்த இடத்துல யாரு பிரைமரி வேலன்சி வந்து பார்த்துட்டீங்கன்னா குளோரின் பா இந்த இடத்துல ஓகேவா குளோரின் அது வந்து என்னவா இருக்கு இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அன் டாட்டட் லைன் 3 பேர் இருக்காங்களா Cl3 ஸோ 3 டாட்டட் லைன் நான் போட்டிருக்கேன் ஓகேவா ஃபைன் அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாவது செகண்டரி வேலன்சி வந்து பார்த்துட்டோம்னா மொத்தம் எனக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு நம்பர் ஆஃப் லிகேண்டை பொறுத்து இருக்கு என்கிட்ட எத்தனை லிகேண்ட் இருக்கு 6 இருக்கு அப்போ மொத்தம் 6 செகண்டரி வேலன்சி இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த சாலிட் லைன் ஆர் சாட்டிஸ்ஃபைட் பை 6NH3 அப்ப அந்த 6 பேர் யாரு அமோனியா அப்ப அந்த 6 பேருக்கு வந்து பார்த்தோம்னா நான் இடம் கொடுக்கணும்ல ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா அமோனியா தான் அந்த 6 பேர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வாட் இஸ் த பிரைமரி வேலன்சி பிரைமரி வேலன்சி என்ன ஆக்சிடேஷன் நம்பர் அதை தான் இங்க சைடுல எழுதியிருக்க பாருங்க அந்த பிரைமரி வேலன்சி வந்து பார்த்துட்டோம்னா 3 வாட் இஸ் செகண்டரி வேலன்சி இட் ரெப்ரசன்ட்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர் என்ன 6 அதை நம்ம எழுதியாச்சு ஸோ அதுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்து இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து பார்த்தோம்னா கோபால்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து பார்த்துட்டோம்னா கோபால்ட் லிகேண்ட் வந்து NH3 கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பார்த்துட்டோம்னா 6 அண்ட் இதுல பிரைமரி வேலன்சி வந்து பார்த்துட்டோம்னா Cl3 ஓகேவா இது வரைக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா ஐ திங்க் இது உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைன் அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா யாரா எவ்வளவு பெரிய பெரிய மனுஷனா இருந்தாலும் கன்ஃபார்மா ஒரு தப்பு நடக்கத்தானே செய்யும் கரெக்ட் தானே தப்பே இல்லாம யாருனாலே ஒன்றும் பண்ண முடியாது சரி இவரும் ஒரு சில தப்பு பண்ணாரு என்னன்னா இந்த மனுஷன் என்னதான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியே கண்டுபிடிச்சாலும் இந்த மனுஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு சில தப்பு பண்ணிட்டு போயிட்டாரு அதை பின்னாடி வந்தவங்க எல்லாரும் அதை கரெக்ட் பண்ணாங்க அவர் பண்ண தப்பு என்ன இந்த டிராபேக்ஸ் எப்பவுமே நல்லா நோட் பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் எப்பவுமே ஒருத்தங்க லைக் நல்லது பண்ணது வந்து வெளியே தெரியாது கெட்டது பண்ணா மட்டும்தான் வந்து பார்த்துட்டோம்னா ஏதாச்சும் ஒன்று லைட்டா ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அந்த தப்பு தான் வந்து பார்த்துட்டோம்னா பூதாகரமா வெடிச்சு உங்களுக்கு வெளியே தெரியும் ஸோ அதே மாதிரிதான் இங்க அவர் நல்லது எத்தனையோ பெரிய பெரிய பாஸ்லேட்ஸ் தியரி எல்லாம் ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் அவர் பண்ண தப்பை தான் நிறைய கொஸ்டின் கேட்கறானுங்க டிஃபெக்ட்ஸ் ஆஃப் வர்னர் தியரி என்னன்னா ஹி டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெனி காம்பவுண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லி கரெக்டா முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் கூட நான் போட்டு காமிச்சேன் ஆனா இந்த மனுஷனால ஒரு காம்பவுண்டுக்கும் என்ன ப்ராப்பர்ட்டி அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன டயாவா பேராவா ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கறது அவருக்கு சொல்ல தெரியல இது வந்து அவர் பண்ண தப்பு ஓகேவா இதை பார்த்துக்காங்க ஸோ அவர் வந்து பார்த்துட்டோம்னா அவரோட டைம் பீரியட் என்னன்னா 1866ல இருந்து 1919 வரைக்கும் இருந்திருக்காரு பிரெஞ்சு பார்ன் ஸ்விஸ் கெமிஸ்ட் நோபல் பிரைஸ் வந்து 1913ல இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஏன்னா இந்த லைக் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிங்கிறதே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கீழே தானே வருது ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து நோபல் பிரைஸ் வாங்கின ஃபர்ஸ்ட் ஆள் வந்து பார்த்துட்டோம்னா இவர் தான் அண்ட் ஹீ இஸ் கால்ட் அஸ் அன் ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஓகேவா ஸோ அப்புறம் கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு அதெல்லாம் பார்த்துக்காங்க எப்படி ரெப்ரசன்டேஷன் பார்த்துக்காங்க இதெல்லாம் லிகேண்ட் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா லிகேண்ட் எப்பவுமே யாரு கூட சேர்ந்துருக்கும் லிகேண்ட் வந்து எப்பவுமே வந்து பார்த்துட்டோம்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட சேர்ந்துருக்கும்ல அப்ப இங்க பாருங்க லிகேண்ட் லிங்க்டு பை த பிரைமரி வேலன்சி இஸ் ரெப்ரசன்டட் பை டாட்டர் லைன் கரெக்டா பிரைமரி வேலன்சியும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமையும் ஜாயின் பண்றது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு டாட்டர் லைன் அடுத்தது செகண்டரி வேலன்சியும் சென்ட்ரல் மெட்டல் லிகேண்ட் லிங்க்டு பை செகண்டரி வேலன்சி which is connected to the central metal atom is by an solid line அதுவே வந்து பார்த்துட்டீங்கன்னா லிகேண்ட் லிங்க்டு வித் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி வேலன்சினா ரெண்டையுமே நம்ம கலந்து போடுவோம் டாட்டர் லைனும் போடுவோம் அண்ட் சாலிட் லைனும் நம்ம போடுவோம் அப்படி இருந்துச்சுன்னா அது எக்ஸிபிட் டியூவல் கேரக்டர்னு சொல்றாங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது பிரைமரி வேலன்சியோட ப்ராப்பர்ட்டி இருக்கும் செகண்டரி வேலன்சியோட ப்ராப்பர்ட்டியும் இருக்குது ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் பார்த்துக்காங்க லிகேண்ட் லிங்க்டு வித் பிரைமரி வேலன்சினா dotted line ligand linked with secondary valency na solid line ligand linked with both primary and secondary valency அப்படினா dotted line solid line ரெண்டையும் சேர்த்து போடணும் அப்படி இருக்கிற பட்சத்துல they behave as a dual they show their dual character ஓகேவா இது வரைக்கும் ஓகேவா இது ஜஸ்ட் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் தியரி மேலேயே முடிஞ்சிச்சு ஸோ அந்த இடத்துல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எந்தெந்த மெட்டலுக்கு என்னென்னலாம் இருந்துச்சுன்னா செகண்டரி வேலன்சி என்னவா இருக்கும் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த மெட்டலை தாண்டி வர்ற மாதிரி எனக்கு தெரியலப்பா அதனால தான் அதை எல்லாத்தையுமே நான் எழுதிட்டேன் ப்ராப்ளம்ல வரக்கூடியது எல்லாத்தையுமே தனியாக நான் பார்த்து வந்து பார்த்துட்டோம்னா இந்த புக்கு ஃபுல்லாக இவ்வளோதான் இருக்கு ப்ளஸ் பழைய மெட்ரிகுலேஷன் புக் இப்போ இருக்கிற ஸ்டேட் போர்ட் புக் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தான் எழுதியிருக்கேன் நான் ஸோ இந்தந்த அயான்ஸ் வந்துச்சுன்னா செகண்டரி வேலன்சி இதுதான் கோஆர்டினேஷன் நம்பர் இதுதான் ஓகேவா அதை நீங்க கண்ண முடிக்க எழுதிருங்க கண்டுபிடிச்சிட்டுலாம் இருக்காதீங்க பார்க்கணும்னு கூட தேவை கிடையாது ஓகேவா கோபால்ட் வந்துச்சு அப்படின்னா 6 பிளாட்டினம் 6 ஃபெரஸ் 6 நிக்கலுக்கு வந்து 4 குப்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பிளாட்டினம் 2+ இருந்துச்சு அப்படின்னா 4 அப்போ 6னா ஆக்டாஹெட்ரல் 4னா வந்து பாத்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் இதான் இப்போ முன்னாடியே உங்களுக்கு நான் சொன்னேன் ஓகேவா அதுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் இந்த இதுதான் இங்க பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கோபால்ட் 3 chloride .6 NH3 இருக்கா இதுல பிரைமரி வேலன்சிங்கிறது என்னது பிரைமரி வேலன்சி கரஸ்பாண்ட்ஸ் டு தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்ப இங்க செகண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 3 +3 கோபால்ட்டோடது +3 தானே சோ +3
அண்ட் செகண்டரி வேலன்சி என்ன, எத்தனை வந்து லிகேண்ட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா NH3 தானே லிகேண்ட், எத்தனை இருக்கு, 6 பேர் இருக்காங்க. அப்போ செகண்டரி வேலன்சி இஸ் 6. ஓகேவா? ஸோ அதைத்தான் தனித்தனியாக எழுதியாச்சு. ஒரு காம்பவுண்டு கொடுத்து பிரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்சி எல்லாத்தையும் தனித்தனியாக எழுத சொல்றாங்க. அண்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ப்ரிடிக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த நம்ம பாஸ்லேட் 4 இருக்குல்ல, பாஸ்லேட் 4 நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா இட் கேன் ப்ரிடிக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஐசோமர். இது வந்து ஒரு நல்ல விஷயம்ப்பா. ஓகேவா? ஐசோமரை பத்தி வந்து பார்த்துட்டோம்னா இவர் டீட்டெயிலா சொல்லலாம். பட் ஆனால் ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியுது. ஸோ பாயிண்ட் அந்த பாஸ்லேட் நம்பர் வெர்னர் தியரியில 4வது பாயிண்ட்டை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மனால ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு ஐசோமரிசம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு சிஸ் டிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சாங்க. சிஸ்னா என்னன்னா, ஒரே குரூப் 2 சைடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சிஸ். டைகனல் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா டிரான்ஸ். இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்களேன். அமோனியா அமோனியா ரெண்டு ஒரே சைடு இருக்கா, குளோரின் குளோரின் ரெண்டு ஒரே சைடு இருக்கா, அப்ப இது வந்து சிஸ். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, குளோரின் குளோரின் டைகனல் ஆப்போசிட்டா இருக்கு, அமோனியா அமோனியா டைகனல் ஆப்போசிட்டா இருக்கு. இதுக்கு பேர் டிரான்ஸ் ஐசோமர். சிஸ் ஐசோமர், டிரான்ஸ் ஐசோமர். இதையும் வெர்னர் தியரியில வந்து பார்த்துட்டோம்னா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா பை வெர்னர் எலமெண்ட்ஸ் வித்தின், இது உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, இது நம்ம அந்த செகண்ட் வீடியோலயே நான் சொல்லிட்டேன். வெர்னர் தியரி படி வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்காங்கன்னா அந்த ஸ்கொயர் பிராக்கெட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஸ்கொயர் பிராக்கெட் கன்ஃபார்மா வந்து பார்த்துட்டோம்னா எதை, கோஆர்டினேஷன் ஸ்பியரை ரெப்ரசென்ட் பண்ணும். தே ஆர் நான் அயனைசபிள். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, CH3 NH3 6Cl. கரெக்ட் தானப்பா? இதைத்தான் நம்மளால அயனைஸ் பண்ணி, இதான் நம்ம ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தது. தே ஆர் நான் அயனைசபிள். இப்போ இதை எடுத்துக்கிறேன், இதை நான் தண்ணியில கரைக்கிறேன் அப்படின்னா, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்ததுப்பா. இது எப்படி பிரியும், எனக்கு K பிளஸ் 2K பிளஸ், இருங்க வேற கலர் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஈஸியா இருக்கு, லைட்டா அந்த பாயிண்ட் கூட சேர்த்துக்கிருவீங்க. ஸோ எனக்கு இப்படி கிடைக்குது. அப்போ இது எழுதுறப்ப எனக்கு என்ன வரும், K பிளஸ். ஸோ 2K பிளஸ், இது அயனைஸ் ஆகாது, இது சுத்தமா அதனால அயனைஸே ஆக முடியாது. கரெக்டா? இது வந்து பார்த்துட்டோம்னா அயனைஸ் ஆக முடியாது. இது வந்து பார்த்துட்டோம்னா 2 மைனஸ். ஓகேவா? ஸோ அதைத்தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வெர்னர் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போடுறாரு. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பேர் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்றாரு. கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து நான் அயனைசபிள். ஓகேவா? அதைத்தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் இங்க நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இப்பதான் வந்து பார்த்தோம்னா நம்ம மேல பார்த்த எக்ஸாம்பிள் இங்க நம்ம போட்டோம். நான் சொன்னேன்ல, ஒரே ரியாக்டன்ட் தான், ஆனா அதை வேற வேற காம்போசிஷன்ல நீ மிக்ஸ் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து வேற வேற காம்பவுண்ட் கிடைக்கும். அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன என்ன இந்த இடத்துல கோபால்ட் 3 குளோரைடு 6NH3, கோபால்ட் 3 குளோரைடு 5NH3, கோபால்ட் 3 குளோரைடு வந்து பார்த்துட்டோம்னா 4NH3. இதுல என்ன பண்றாங்கன்னா சில்வர் நைட்ரேட்டை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சில்வர் நைட்ரேட்டை ஆட் பண்றப்போ ஒயிட் பிரசிபிடேட் நிறைய இருக்கு. அப்போ வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மேல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அது மட்டும் இல்லாம இது வந்து எல்லோ கலர்ல இருக்கும். இது சொல்லிடுறேன் நான். இந்த கோபால்ட் 3 குளோரைடு இருக்குல்ல, கோபால்ட் 3 குளோரைடு 6NH3 அதோட ஒரிஜினல் கலர் வந்து எல்லோ. அதுல சில்வர் நைட்ரேட்டை நீங்க ஆட் பண்றப்ப அதோட கலர் இப்ப என்னவா மாறுது, நல்லா வந்து பார்த்துட்டோம்னா மோர் ஒயிட் பிரசிபிடேட்டா மாறுது. அடுத்தது கோபால்ட் 3 குளோரைடு 5NH3 இருக்குல்ல, அது வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஃபால்ட்டா ப்ளூ கலர். அதுல சில்வர் நைட்ரேட் ஆட் பண்றப்ப ஒயிட் கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஒயிட் பிரசிபிடேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்புறம் கோபால்ட் 3 குளோரைட் 4NH3 இருக்குல்ல, அதோட டிஃபால்ட் கலர் கிரீன். அதுல கொண்டு போய் நீங்க அமோனியம் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்றப்போ ஒயிட் பிரசிபிடேட் இன்னியுமே வந்து பார்த்துட்டோம்னா கம்மியாயிருது. இப்ப புரிஞ்சுச்சா? அப்போ ஒரு ஒரு ரேஷியோல இருக்கிறப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துட்டோம்னா டிஃபர் ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வரானுங்க. சோ அதுக்கு எக்ஸாம்பிள், சரிப்பா இந்த பிரசிபிடேட் கிடைக்குதுன்னு சொன்னீங்களே, பிரசிபிடேட்லயும் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குமா? நீங்க வந்து மோர் லெஸ் வெரி லெஸ்ன்னு சொல்லிட்டீங்க, எவ்வளவு? அதைத்தான் இங்க தெளிவா வந்து பார்த்துட்டோம்னா நான் ரேஷியோவோட எழுதியிருக்கேன் பாருங்க. எல்லாம் 1 mole of cobalt 3 chloride .6NH3 5NH3 4NH3 இதெல்லாம் ஒண்ணுதான். ஆனா இந்த சில்வர் நைட்ரேட் அது கூட ஆட் பண்றப்போ சில்வர் நைட்ரேட்டும் ஒண்ணுதான், சில்வர் நைட்ரேட்டும் 1 mole தான். அதை வந்து இது கூட ஆட் பண்றப்போ எனக்கு அங்க கிடைக்கிற சில்வர் பிரசிபிடேட் இருக்கு பாத்தீங்களா, AgCl, அந்த பிரசிபிடேட் எவ்வளவு இருக்கு பாருங்களேன், 3 mole of AgCl. அதே ரெண்டாவது கண்டிஷன்ல பாருங்க 2 mole, அண்ட் அடுத்தது பாருங்க 1 mole of AgCl. அப்ப இங்க என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னா, நீங்க வந்து ப்ராடக்ட் அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து அந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்டோட ரேஷியோ எனக்கு இந்த இடத்துல மாறி இருக்கும். இந்த ரேஷியோ பாருங்க, நம்மளுக்கு இங்க என்ன ரேஷியோ, இந்த இடத்துல 6:5:4 அதான் ரேஷியோ. மத்தபடி எல்லாமே இது 1 mole தான், AgNO3யும் 1 mole தான். பட் ஆனா எனக்கு ஆட் பண்றப்ப AgCl எனக்கு எப்படி கிடைக்குது, என்டையர்லி வந்து பார்த்துட்டோம்னா டிஃபரெண்டா கிடைக்குதா. சோ இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா வெர்னர் வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேவா?
அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னது COCl3.6NH3 இருக்கு. ஸோ அதுக்கு இந்த இடத்துல வேர்னரோட ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க பாருங்க. பிரைமரி வேலன்சி டாட்டட் லைன் Cl3 தான் பிரைமரி வேலன்சி. அது வந்து பார்த்துட்டோம்னா டாட்டட் லைன்ல நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது 6NH3 அது வந்து செகண்டரி வேலன்சி. இட் கரஸ்பாண்ட்ஸ் டு த கோஆர்டினேஷன் நம்பர். அது மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அப்போ நான் வந்து 6 நான் போட்டேன். இதை நான் தண்ணியில கரைக்கிறப்போ எனக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பிரைமரி வேலன்சி தான் they are always ionizable. அதான் நம்ம வேர்னர்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஆல் பிரைமரி வேலன்சிஸ் ஆர் அயனைசபிள். இங்க யாரு பிரைமரி வேலன்சி? குளோரின் தான் வந்து பார்த்தோம்னா பிரைமரி வேலன்சி. அப்போ அந்த பிரைமரி வேலன்சி தண்ணியில கரைக்கிறப்போ அது அயனைஸ் ஆகி வெளியே போயிருச்சு. என்னவா வெளியே போயிருச்சு? Cl3Cl மைனஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வெளியே போயிருச்சு. அப்போ இப்போ உள்ளுக்குள்ள சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட யார் மட்டும்தான் ஒட்டிட்டு இருக்காங்க? பிரைமரி வேலன்சி எல்லாம் அயனைஸ் ஆகி வெளியே போயிருச்சு. செகண்டரி வேலன்சி மட்டும் வந்து பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட இன்னும் ஒட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்து 3 பேர் வெளியே போனாங்களா? 3Cl3 மைனஸ் தானே. எப்பவுமே வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் வெளியே போச்சுன்னா அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் மேல கிரியேட் ஆகுமா? ஸோ 3 நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு இங்க போனனால மேல வந்து பார்த்துட்டோம்னா 3 பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இது வந்து பார்த்துட்டோம்னா தண்ணியில போடுறப்ப எனக்கு இது நடக்கும். அதைத்தான் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ COCl3.6NH3 அது கூட நான் அமோனியா நான் போடுறப்ப வந்து பார்த்துட்டோம்னா ஒரு அமோனியா எனக்கு இங்க வெளியே போயிடும். போயிட்டு எனக்கு வந்து பார்த்தோம்னா 5 அமோனியா கிடைக்கும். இதைத்தான் நான் என்ன சொல்றேன் நானு, இது வந்து பார்த்துட்டோம்னா இதோட கலர் வேற ப்ளூன்னு நினைக்கிறேன். இதோட கலர் இங்க நம்ம பார்த்தோம்ல எவ்வளவு 5NH3 இருந்துச்சுன்னா ப்ளூ. ஓகேவா? இதுல கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு செகண்டரி வேலன்சி. அந்த செகண்டரி வேலன்சி வந்து பார்த்துட்டோம்னா மொத்தம் 6 பேர் இருக்காங்க. கரெக்டா? சரி, இந்த கோபால்ட் 3 குளோரைடுக்கு எப்படி நீங்க டயகிராம் வரைவீங்கன்னு கேட்டா, இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா கோபால்ட் 3. ஓகேவா? சோ CO இங்க எனக்கு போட்டிருக்காங்க. பிரைமரி லிகேண்ட் வந்து பார்த்துட்டோம்னா டாட்டட் லைன். இங்க பாருங்க இதெல்லாம் பிரைமரி வேலன்சி. பிரைமரி வேலன்சி எல்லாம் டாட்டட் லைன்ல போட்டிருக்காங்க. செகண்டரி வேலன்சி எல்லாம் சாலிட் லைன்ல NH3 எல்லாம் வந்து பார்த்தோம்னா செகண்டரி வேலன்சி இருக்கு. இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்காங்க. அது எப்படி 6NH3 6NH3 எப்படி 5NH3 மாறுச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல? ஒரு NH3 வந்து எனக்கு வெளியே போச்சு. அப்ப அது யாரோ ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அது எனக்கு வெளியே போறப்போ அதுக்கு பதிலா வந்து பாத்துட்டோம்னா உள்ளுக்குள்ள யார் வர்றா எனக்கு இந்த இடத்துல? ஒரு குளோரின் வந்து பாத்துட்டோம்னா உள்ளுக்குள்ள வரும். கரெக்டா? சாரி, ஒரு அமோனியா வெளியே போகுது. அந்த குளோரின் அதை மேட்ச் பண்றதுக்காக என்ன பண்ணும்னா அதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த பாண்டை வந்து யாரு கொடுக்கும்? இன்னொரு குளோரினுக்கு வந்து பாத்துட்டோம்னா இங்க கொடுத்துரும். அப்ப இந்த இடத்துல பாருங்களேன், அமோனியா ஒண்ணு வெளியே போயிடுச்சா? செக் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 ஒரு அமோனியா தான் வெளியே போயிருச்சு. அப்போ இங்க டியூவல் கேரக்டர் யாருக்கு வந்துருச்சு? இந்த குளோரினுக்கு வந்து டியூவல் கேரக்டர் வந்துருச்சு. ஏன்னா இது பிரைமரி வேலன்சியும் தாங்கி நிக்குது, செகண்டரி வேலன்சியும் தாங்கி நிக்குது. ஸோ குளோரின் சாட்டிஸ்ஃபைஸ் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி வேலன்சி ஆஃப் கோபால்ட் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா ஓல்டு டெர்மினாலஜி, நியூ டெர்மினாலஜின்னு சொல்லிட்டு இங்க நான் எழுதியிருக்கேன். ஓல்டு டெர்மினாலஜி உங்களுக்கு என்னது? இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபார்முலாவெல்லாம் இப்படி எழுதிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லிட்டாங்க, ஐயோ இப்படியெல்லாம் எழுதாதீங்க, நம்மளுக்குன்னு ஒரு நாமன்கிளேச்சர் இருக்குங்க IUPAC படி. அதனால நீங்க இந்த மாதிரி மாத்திக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமா நம்மகிட்ட எத்தனை செகண்டரி வேலன்சி இருக்கு? 5. ஸோ அதனால வந்து NH3 சூப்பர் சப்ஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தோம்னா 5 போட்டிருக்காங்க. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் CO அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா குளோரின் எத்தனை உள்ள போகுது வெளியே வருது அதை பொறுத்து. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிறது Cl பிராக்கெட்டுக்கு வெளியே Cl2. ஸோ ஒன்லி 2 ஆஃப் 3 குளோரைட் அயான்ஸ் ஆர் அயானிக். கரெக்டா? 3ல 2 பேர் அயானிக். ஏன்னா உங்க பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க they are ionizable. ஸோ அது வந்து பார்த்துட்டோம்னா அயானிக். பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிறது எப்பவுமே அயானா பிரியாது. அது வந்து நான் அயனைசபிள். ஸோ ஒன்லி 2 குளோரின் ஆட்டம்ஸ் ஆர் precipitated as AgCl with AgNO3. அப்ப AgNO3 ஆட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் precipitate ஆகிறது யாரு? வெளியே இருக்கக்கூடிய குளோரின் கூட சேர்ந்து தான் precipitate ஆகும். உள்ள இருக்கிற குளோரின் வந்து பார்த்தோம்னா ரியாக்டே ஆகாது. ஓகேவா? ஸோ ஆன் அயனைசேஷன் this gives. அப்ப இது அயனைஸ் பண்றப்ப எனக்கு எப்படி கிடைக்கும்? வெளியே இருக்கிற குளோரின் தான் எனக்கு 2 வெளியே போயிடும். உள்ள இருக்கிற குளோரின் அப்படியே இருக்குமா? அதைத்தான் இங்க எழுதியிருக்காங்க. அப்ப உள்ள இருக்கிற குளோரினுக்கு என்ன கேரக்டர் இருக்கு? டியூவல் கேரக்டர் இருக்கு. அதாவது பிரைமரி வேலன்சியும் இருக்குது, செகண்டரி வேலன்சியும் கலந்து வர மாதிரி தான் வந்து பார்த்துட்டோம்னா இங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? எனி டவுட்? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கும் நான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு நான் இப்ப நான் ட்ரை பண்ணி தான் காமிக்க போறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ அந்த இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தான்ல. ஸோ அதை நான் மறுபடியும் இங்கே உங்களுக்காகவே நான் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ முன்னாடி வந்து பார்த்துட்டோம்னா எல்லாரும் இப்படி எழுதிட்டு இருந்தாங்க கரெக்டா? கோபால்ட் குளோரைட் டாட் 6H சாரி NH3 6NH3 கரெக்டா? இதுல என்ன ஆயிரும்?
எனக்கு ஒரு அமோனியா வந்து பார்த்துட்டோம்னா வெளியே போயிடும். அது வெளியே போயிடுச்சுன்னா COCl3.5NH3 இதை வந்து பார்த்துட்டோம்னா இங்கே இருக்கும். கரெக்டா? எப்படி இருக்கும்? ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சர் எப்படி போடுவீங்கன்னு கேட்டால் வேர்னர் ஸ்ட்ரக்சர் எப்படி போடுவீங்க? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு, டாட்டட் லைனில் போட்டிருக்கிறது வந்து பார்த்துட்டோம்னா டாட்டட் லைன் வந்து பார்த்துட்டோம்னா பிரைமரி வேலன்சின்னு சொல்லக்கூடிய நம்மளோட குளோரின். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? மொத்தம் 3 குளோரின் இருக்கு, அதனால 3 குளோரின் போட்டாச்சு இந்த இடத்துல. ஓகேவா? அடுத்தது செகண்டரி வேலன்சின்னு சொல்லக்கூடிய கோஆர்டினேஷன் அந்த லிகாண்ட் எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. ஸோ அது வந்து பார்த்துட்டோம்னா மொத்தமா 6 நம்மளுக்கு இங்க. ஸோ 6 எப்படி போட்டுக்கலாம் நம்ம? இடத்துல இப்படி போட்டுக்கலாமா? 1 அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா 2 3 1 2 3 இப்படி வருமா? ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா NH3 இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா லிகாண்ட். கரெக்டா? சாலிட் லைன் எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா லிகாண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா லிகாண்ட். ஓகேவா? இப்பதான் என்ன நடக்குது? இதுல ஒரு அமோனியா போச்சுன்னா என்னாச்சுன்னு கேட்கறாங்க. 5NH3 கிடைக்குமா? அது என்னன்னா இந்த அமோனியா எனக்கு இப்ப வெளியே போயிருச்சு அப்படின்னா இதை நீங்க எப்படி எழுதிக்கலாம் தெரியுமா? பாருங்க, இதை நான் அழிச்சிட்டு அப்படியே இது பண்றேன் பாருங்க. இது என்ன ஆயிரும்னா இந்த பாண்ட் வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே அது கூட போய்க்கணும்னு சொல்றானுங்க. அவ்வளவுதான். அப்போ இந்த குளோரினுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கு? டியூவல் கேரக்டர். பிரைமரி வேலன்சி கேரக்டரும் இருக்கு, செகண்டரி வேலன்சியோட கேரக்டரும் இருக்கு. அப்போ இந்த லைன் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ இது என்ன ஆகுது? அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு மேலே கரெக்டா அந்த லைன் நம்மளுக்கு இங்க என்ன ஆயிரும்? குளோரின் கூட சேர்ந்துரும். அப்ப குளோரினுக்கு வந்து என்ன வந்துரும்? டியூவல் கேரக்டர் வந்து பார்த்துட்டோம்னா வந்துரும். ஸோ இட் பிஹேவ்ஸ் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி வேலன்சி. இப்ப அடுத்ததுல என்ன சொல்றாங்கன்னா இதுல இருந்து மறுபடியும் இப்ப இது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் சொல்லியிருந்தானுங்க? இது ஏதோ எல்லோ கலர்னு நினைக்கிறேன். இது எல்லோ. ஸோ அதுல ஒரு அமோனியாவை தூக்குனதுக்கு அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டி மாறி அதோட கலரும் மாறிடும், ப்ளூ கலர்ல மாறிடுச்சு. இப்ப இதுல இருந்து மறுபடியும் இன்னொரு அமோனியா வந்து பார்த்துட்டோம்னா நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா எனக்கு COCl3.4NH3 இது வந்து பார்த்துட்டோம்னா கிரீன் கலர். அப்ப இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதணும்ல. இது என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா சேம் அதே தான். இன்னொரு அமோனியா எனக்கு வெளியே போகுதா? ஸோ இங்க பாருங்க, இந்த அமோனியா வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வெளியே போற மாதிரி வச்சுக்கலாம். இந்த அமோனியா தூக்கிடலாமா? பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த அமோனியா வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு டோட்டலா போகுது. ஸோ இந்த அமோனியா போயிடுச்சு அப்படின்னா அதோட பாண்டு வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எங்க வரும்? இந்த குளோரின் ஆட்டமுக்கு தான் வந்து பார்த்துட்டோம்னா இங்க வந்துடும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல இதுவும் வந்து பார்த்துட்டோம்னா டியூவல் கேரக்டரா பிஹேவ் பண்ணும், இதுவும் டியூவல் கேரக்டரா பிஹேவ் பண்ணும். இப்போ இதோட கலர் வந்து பார்த்துட்டோம்னா கிரீன். ஸோ இப்படிதான் வேர்னர் வந்து அவரோட வேர்னர் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சார். ஓகேவா? அவரோட டிராபேக்ஸ்ல இருந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் டிராபேக்ஸ் வந்து சேர்த்து எழுதியிருக்கு. முன்னாடியே நான் சொன்னேன்ல, அவர் என்னதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை பக்காவா அவர் குடுத்தாலுமே, அவரும் ஒரு சில தப்பு பண்ணியிருக்காரு. என்னென்ன பண்ணாரு முன்னாடியே சொன்னேன். அவர் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிய சொல்ல தெரியல. அது வந்து டயாவா, பேராவான்னு சொல்ல தெரியல. இன்னொன்னு வந்து ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அவர்னால சொல்ல தெரியல. அது முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அது போக இங்க 2 இருக்குது பாருங்க. It does not explain why only certain element form coordination compound. கரெக்ட்டா? சர்டைன் எலமெண்ட்னா என்னது? டி பிளாக்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் மட்டுமே தான் வந்து பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எனக்கு ஃபார்ம் பண்ணுது. வெளிய இருந்து நம்மளால ஏன் எடுக்க முடியல அப்படிங்கிற அதுக்கு உண்டான ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெர்ஃபெக்ட்டா கொடுக்கல. அடுத்தது it does not explain why bond in coordination compounds have directional properties. கரெக்ட்டா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எல்லாத்துக்குமே directional properties இருக்கா? அந்த directional propertyக்கு காரணம் யாரு? பிரைமரி வேலன்சி. அப்போ அத வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? அதோட ஷேப் வந்து பார்த்துட்டோம்னா உங்களால சொல்ல முடியும். அப்போ கன்ஃபார்மா அவருக்கு வந்து பார்த்துட்டோம்னா இந்த directional property எப்படி வந்துச்சு அப்படிங்கறதே அவருக்கு சொல்ல தெரியல. இது எல்லாமே டிராபேக். அப்புறம் லாஸ்ட் டிராபேக் நான் சொல்லிட்டேன். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சொல்ல தெரியல, ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சொல்ல தெரியல. அப்புறம் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு வந்து ஏன் டிரெக்ஷனல் ப்ராப்பர்ட்டி வந்துச்சு அப்படிங்கறது அவருக்கு சொல்ல தெரியல. ஓகேவா? இது எல்லாமே டிராபேக்ஸ். இப்போ வேர்னர் தியரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். சோ வேர்னர் தியரி வந்து பார்த்துட்டோம்னா ஓவராலா முடிஞ்சிச்சு. மறுபடியும் ஒரு டைம் ஒரு சின்ன நான் ரீகேப் நான் கொடுத்துறேன். பிரைமரி வேலன்சில வந்து ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கும் 2 டைப் ஆஃப் வேலன்சி இருக்கும். பிரைமரி வேலன்சி ஆர் அயனைசபிள் வேலன்சி. ரெண்டாவது செகண்டரி வேலன்சிஸ் ஆர் நான் அயனைசபிள் வேலன்சி. பிரைமரி வேலன்சி எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா செகண்டரி வேலன்சி எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் which is called as an which is always satisfied by neutral or negative ligand called as an ligand அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஃபைன். ஸோ லிகேண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எப்பவுமே எலக்ட்ரானை கொடுக்கும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரானை எப்பவுமே வாங்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும்.
அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம்னா டிராபேக்ஸ் பார்த்தாச்சு. மொத்தம் 3 டிராபேக் இருக்கு. 3 ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியல, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியல. அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா வேற என்னப்பா பார்த்துருந்தோம். ஸோ அவங்கனால வந்து எலமெண்ட்ஸ் ஏன் வந்து பார்த்துட்டோம்னா சர்டைன் ஃபார்ம்ல மட்டும் இருக்கு, டஸ் நாட் எக்ஸ்பிளைன் வை சர்டைன் மெட்டல்ஸ் ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா தே டிடன்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் த டிரெக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, இது எல்லாமே அவரோட டிராபேக்ஸ். கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. இது ரொம்ப ஈஸி, ஏன்னா அடுத்தது வரக்கூடியதான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ட்ராகா இழுத்துக்கிட்டே போகும். So thank you very much for watching W2S Academy Prem Kiran channel. Until it's bye from your Prem Kiran.